ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாரும் எதிர்பார்த்தா ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் 2024 சிபிடி ஒன்னுடைய ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இதோடைய கட் ஆஃப் வந்து சென்னை ஜோனுக்கு எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் கார்டு வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, சிபிடி 2க்கு வந்து நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணாக்கா மார்க் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதை பற்றி நான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி சென்னையுடைய பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் 4 கேட்டகரி சென்னை ஜோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டுக்கு 4 கேட்டகரியாக வந்து 4 போஸ்ட் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அதில் கேட்டகரி 1 இதோடைய கட் ஆஃப் ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் இருக்குது, ஃபர்ஸ்ட் ரோவில் கொடுத்துருக்காங்க. இதில் ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 81 போயிருக்கு. ஓகேவா? இதில் கேட்டகரி 1ன்றது என்னதுன்னா சிசிடிசி கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு. ஓகேவா? லெவல் 3 போஸ்ட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 2ன்றது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கு. அதுக்கப்புறம் கேட்டகரி 3 வந்து ஜூனியர் கிளர்க்கு. கேட்டகரி 4 வந்து ட்ரெயின்ஸ் கிளர்க்கு. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 4 கேட்டகரியில் உள்ள போஸ்ட்டு. இதில் சிசிடிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா சிசிடிசி ஓகேவா லெவல் 3 இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக போயிருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து இந்த வீடியோஸ்லாம் நிறைய பேர் போட்டதில் பார்த்தீங்கன்னா 65லேருந்து 70 வரைக்கும் இருக்கும், 70 ரேஞ்சில் தான் இருக்கும், அதுக்கு மேலே போகாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அப்போவே சொல்லியிருந்தேன் கட் ஆஃப் இந்த டைம் வந்து அதிகமாகவே போகும், கண்டிப்பாக வந்து கிராஜுவேட்டோட இது வந்து அதிகமாக போகும் அப்படின்ட்டு. நான் சொன்ன கட் ஆஃப் இவடையுமே அதிகமாக தான் வந்துருந்துச்சு. நானே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நான் ஆக்சுவலாக ஜென்ரலுக்கே பார்த்தீங்கன்னா 76 to 76 ரேஞ்ச் சொல்லியிருந்தேன். ஓகேவா? 76 + 3ன்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? அதையும் உடையவே அதிகமாக தான் வந்திருக்கு. 76 + 3னால 79 தான் வருது. ஜென்ரலுக்கே பார்த்தீங்கன்னா இங்கே அதையும் தாண்டி போயிருக்கு எதிர்பார்த்ததை விட. ஏன்னா இந்த டைம் என்ன ஒன்றுனா, இது எதனால இவ்வளோ அதிகமாக போயிருக்குன்னா, கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஈஸியாக கேட்டாங்க. நீங்கள் எல்லாரும் நினைப்பீங்க கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் வந்து ஈஸியாக இருந்தால் நம்மளுக்கு வந்து நம்ம தப்பிச்சிருவோம் அப்படின்னு நினைப்பீங்க. அங்கே தான் நீங்கள் மாட்டுவீங்க. கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் வந்து ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் சின்ன ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டீங்கன்னா கூட உங்களுக்கு இப்போ ஒரு 0.3 ஒரு 0.6 மார்க் உங்களுக்கு கம்மியானா கூட அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் 10,000 பேர் கிட்டக்க வந்து உங்களை பீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அது உங்களுக்கு தெரியாது. இதே இது கொஸ்டின் நல்லா ஸ்டாண்டர்டாக வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், யார் வந்து நல்லா படிக்கிற கேண்டிடேட்ஸ் இருக்காங்களோ, நல்லா இதுக்குன்னு உட்காந்து இந்த எக்ஸாம் கூட உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் உள்ளே வர முடியும். இந்த மாதிரி ஈஸியாக கேட்டால் வேற ஏதாவது எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க கூட பார்த்தீங்கன்னா இதில் உள்ளே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. பட் இது வந்து கண்டிப்பாக வந்து இப்படிலாம் வைக்கக்கூடாது, தப்பு தான். ஸோ அதனால் கொஷின் ஸ்டாண்டர்ட் எப்பயுமே வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும், ஹார்டுன்றதை தாண்டி ஓரளவுக்கு ட்ரிக்கியாக அண்ட் மாடரேட் லெவலாக இருக்கணுன்ற மாதிரி நீங்கள் வேண்டிக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் தப்பிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரொம்ப ஹையாலாம் போகாது. அந்த மாதிரி இருந்தாக்கா இதே மாதிரி போனால் சிபிடி 2 உடைய கட் ஆஃபும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் 95 மேலே போயிடும், இதே மாதிரி ஈஸியாக கேட்டாங்கன்னா. ஓகேவா? பட் இப்போ இந்த கிராஜுவேட் லெவலில் பார்த்தீங்கன்னா அதே தான் நடந்திருக்கு. சிபிடி 1 காட்டிலும் பார்த்தீங்கன்னா சிபிடி 2 உடைய அந்த ஸ்டாண்டர்டு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு. நிறைய பேர் வந்து சொன்னாங்க 100 போட்டேன், 95 போட்டேன், 110 போட்டேன் அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இதனால என்ன ஒரு டிராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரொம்ப ஹையாக தூக்கி வச்சுருவாங்க. நம்ம என்ன நினைப்போம்னா, நம்மளை சுற்றி உள்ள ஒரு 10 பேர் 15 பேர் சொல்கிறத வச்சுட்டு ஓகே இவ்வளோதான் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுவோம். நம்ம பார்க்காத நிறைய பேர்ஸ்லாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, நிறையா ஜோன்லேருந்து நிறையா வேறு ஸ்டேட்லேருந்து வந்து இங்கே அப்பியர் ஆகிறவங்க, நிறையா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து அப்பியர் ஆகிறவங்க, இவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் உங்களுக்கு தெரியாதவங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா மார்க்கை அதிகமாக ஸ்கோர் பண்ணி வச்சுருப்பான். இந்த நார்த் இந்தியன் பீப்புள்ஸ்லாம் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அவங்களாம் நிறைய வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணி வச்சுருப்பான். ஆனால் நம்மளுக்குலாம் அவங்கள பற்றி தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை சுற்றி உள்ள ஆட்களை வச்சே நம்ம இந்த அளவுக்கு தான் இருக்கும் அந்த அளவுக்கு தான் இருக்கும் நம்மளா ஒரு ப்ரிடிக்ஷனுக்கு வந்துடுவோம். பட் அந்த அந்த ஒரு இதெல்லாம் வராதிங்க. கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் ஈஸியாக இருந்துச்சுன்னா ஷியோராக வந்து கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ இதோட கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிசிடிசி இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. இது ஏன் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா இந்த சிசிடிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் சிபிடி 1 சிபிடி 2 இந்த ரெண்டு லெவல் தான் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் போஸ்டிங், உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக ஸ்கில் டெஸ்ட் எதுவுமே கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா இவங்க இந்த கேட்டகரி 1ல் உள்ள இந்த சிசிடிசி போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து
அதிகமாக வந்திருக்கு. சிபிடி 2க்கும் கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த சிபிடி 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க டேரெக்டாக என்ன ரேஷியோவில் எடுத்துருவாங்கன்னா 1:1 ரேஷியோவில் எடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ டேரெக்டாக டிவிக்கு அனுப்பணும். அதனால பார்த்தீங்கன்னா இதோடைய கட் ஆஃப் சிபிடி 2லேயும் அதிகமாக தான் இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கு, ட்ரெயின்ஸ் கிளர்க்கு, சாரி அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கு, ஜூனியர் கிளர்க்கு, இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் போஸ்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் டைப்பிங் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஓகேவா? அதாவது சிபிடி 1 சிபிடி 2க்கு அப்புறம் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டும் அதுவும் குவாலிஃபை ஆனாதான் அடுத்து டிவி போக முடியும். ஓகேவா? அதனால பார்த்தீங்கன்னா இதோடைய கட் ஆஃப் சிசிடிசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேவா? எப்பயுமே சிசிடிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கு, ஜூனியர் கிளர்க்கோட கட் ஆஃப் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அடிஷனலாக ஒரு ரவுண்ட் இருக்கிறனால. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அதே தான் 80 கிட்டக்க இருக்கு. ஸோ ஜூனியர் கிளர்க்கு 76. ஜூனியர் ஏன் அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கு, ஜூனியர் கிளர்க்கில் இவ்வளோ வேரியேஷன் வருது, ரெண்டுமே டைப்பிஸ்ட் போஸ்ட் அப்படின்னு ஒரு டவுட் வரும். பட் அது ஏன் அப்படின்னா இங்கே இந்த ஜூனியர் கிளர்க்கோடைய வேக்கன்சி பார்த்தீங்கன்னா அதிகம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஐசிஎஃப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சதர்ன் ரயில்வே, ஸோ இந்த ரெண்டையுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே 120க்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே வேக்கன்சி இருக்குது. அவுட் ஆஃப் 194ல் 190 ப்ளஸ் வேக்கன்சியே எங்கே இருக்குன்னா ஜூனியர் கிளர்க்கில் இருக்குது. பட் அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28 வேக்கன்சி தான் இருக்குது. ரெண்டும் சேர்த்து ஐசிஎஃப், சதர்ன் ரீஜன் சேர்த்தும் பார்த்தீங்கன்னா மொத்தமே பார்த்தீங்கன்னா 28 வேக்கன்சி தான் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் வேரியேஷன் இவ்வளோ இருக்குது. ஒரு 4 மார்க் கிட்டக்க வேரியேஷன் இருக்குது. பட் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுலேயும் அந்த அளவுக்குலாம் வேரியேஷன் இருந்ததில்லை. பட் இதில் இந்த இவ்வளோ ஒரு 4 மார்க் கிட்டக்க வேரியேஷன் இருக்கிற காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே வேக்கன்சி இது ஜூனியர் கிளர்க்கில் அதிகமாக இருக்கிறனால தான். ஓகேவா? ஓகே. ஸோ அதே மாதிரி இதில் இப்போ எடுத்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:15 ரேஷியோவில் எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதே 1:15 ரேஷியோவில் தான் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஓகே. இப்போ அடுத்து இந்த 1:15 ரேஷியோ சொன்னேன்ல, இதுக்கு அடுத்து சிபிடி 2 அது முடிச்சுட்டு டைப்பிங் டெஸ்ட்டுக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா 1:8 ரேஷியோவில் எடுப்பாங்க. ஓகேவா? அதாவது இப்போ நீங்கள் கிளியர் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, இதில் அப்படியே கிட்டத்தட்ட பாதி பேர் வெளியே போயிட்டு பாதி பேர் தான் பார்த்தீங்கன்னா உள்ளே போக போகிறாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஓகே. ஸோ இதில் இப்போ நீங்கள் இந்த கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதோடைய அதே மாதிரி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸோடைய அந்த ரோல் நம்பர் எவ்வளோ பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த பிடிஎஃப்பும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் டெலகிராம் சேனலில் போட்டிருக்கேன். அதுலேயும் வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுடைய ரோல் நம்பர் அதில் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கிளியராக இல்லையான்றதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை கிளியர் பண்ணாதவங்களாக இருக்கட்டும், நான் எவ்வளோ மார்க் எடுத்தேன், எனக்கு எவ்வளோ நார்மலைஸ் ஆச்சு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதுக்கு தான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்கோர் கார்டு சாயங்காலம் 5 மணிக்கு, ஓகேவா, இன்னைக்கு சாயங்காலம் 21 நவம்பர், ஸோ நவம்பர் 21 இன்னைக்கு 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. ஸோ இன்னைக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ மார்க் உங்களுக்கு நார்மலைஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ரேஞ்சில் மார்க் வச்சுருக்கீங்க, நம்ம கிளியரா இல்லை எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அதே மாதிரி அந்த பிடிஎஃப் நீங்கள் கொஞ்சம் அந்த செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயும் தெரிஞ்சிடும் நீங்கள் கிளியரா இல்லையான்றது தெரிஞ்சிடும். இதில் சாயங்காலம் வரக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, ஆக்சுவல் ரா மார்க் எவ்வளோ, நார்மலைஸ்டு எவ்வளோ, எல்லாமே உங்களுக்கு இதில் தெரிஞ்சிடும். ஓகேவா? நீங்கள் அதை நீங்கள் ஈவினிங் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சென்னை ஜோனுடைய வேக்கன்சியோடைய அந்த வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இதை கொடுத்துருந்தது. இல்லை மொத்தம் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வெறும் 194 இருக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கட் ஆஃப் அதிகமாக போகிறதுக்கான காரணம். ஓகேவா? ஸோ இங்கே அண்டர் கிராஜுவேட்டுக்கு 194 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ இந்த டைம் நெக்ஸ்ட் டைம் எது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 2025 உடைய கிராஜுவேட் லெவல், அந்த கிராஜுவேட் லெவலை பொறுத்த வரைக்கும் 187 வேக்கன்சி தான் விட்டுருக்காங்க சென்னை ஜோனுக்கு. அப்போ கண்டிப்பாக இப்போ இருக்கிறத விட கட் ஆஃப் அதிகமாக போகும். அது பேஸ்டான அந்த ஷிஃப்ட்டை பொறுத்து. ஷிஃப்ட் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிறத விட கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக போகும். ஷிஃப்ட் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டமாக போதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க் இறங்கும். ஓகேவா? ஓகே. ஸோ சிபிடி 2ல் எவ்வளோ எடுத்தா சேஃபு அப்படின்னா நான் உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் 95க்கு மேலே, ஓகேவா, ஸோ 95 நீங்கள் அபவ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சேஃபாக இருக்கலாம். இது நீங்கள் ஷிஃப்ட்டோட டஃப்னஸை பொறுத்து கிடையாது. ஷிஃப்ட் ஈஸியாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, நீங்கள் 95 ப்ளஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவுட் ஆஃப் 120க்கு, ஓகேவா, 120க்கு நீங்கள் 95க்கு மேலே நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் கிளியர் பண்ணி உள்ளே போயிடலாம். ஏதாவது ஒரு போஸ்ட் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் அதுக்கு கீழே வந்துட்டால் தான் கஷ்டம்.
நீங்கள் நினைப்பீங்க ஆனால் வந்து 90 மார்க் மேலே வாங்குறது 85 மார்க் மேலே வாங்குறதே கஷ்டமாக இருக்குது, எப்படி 95 வாங்க முடியும் அப்படின்ட்டு. ஆனால் கண்டிப்பாக முடியும். பட் அதுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணும் அப்படின்றதுல தான் விஷயமே. நீங்கள் மேக்ஸ் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் மார்க் நீங்கள் எடுத்தே ஆகணும். மேக்ஸ் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே 70 மார்க் சிபிடி 2க்கு, அதாவது மேக்ஸில் 35, ரீசனிங்கில் 35, 70 மார்க். நீங்கள் இங்கே 70க்கு நீங்கள் 70 நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே எங்கே போயிடுவீங்க, 95 பக்கத்தில் நீங்கள் போயிடுவீங்க. ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் செக்ஷன், ஜிகே செக்ஷன் தான் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஒரு 25 மார்க்கு, நீங்கள் அதில் 50க்கு நீங்கள் பாதிக்கு பாதி நீங்கள் எடுத்தால் கூட நீங்கள் இங்கே 95 நீங்கள் தாராளமாக தொற்ற முடியும். ஸோ ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? பட் இங்கே நீங்கள் மேக்ஸ் ரீசனிங்கில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கம்மியாகிட்டே போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஜிகே செக்ஷனில் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். நான் ஏன் மேக்ஸ் ரீசனிங்கை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நான் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, மேக்ஸ் ரீசனிங்கில் ஃபுல் மார்க் வாங்குறது ஈஸி. ஓகேவா? மேக்ஸ்லேயும் சரி ரீசனிங்லேயும் சரி ஃபுல் மார்க் வாங்குறது ஈஸி. ஆனால் ஜிகேல ஃபுல் மார்க் வாங்குறது கஷ்டம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஜிகே செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் 50க்கு நீங்கள் 40க்கு மேலே வரதுன்றதே ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே நீங்கள் ஸ்கோர் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் இதை நீங்கள் ரொம்ப நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட இதை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் 70க்கு 70 நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்தாகணும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஜிகே செக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்க. அதாவது எந்த செக்ஷனுக்கு எப்படி ப்ரியாரிட்டி கொடுக்கணுன்றது நான் இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், நிறைய வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. எந்தெந்த டாபிக் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும், நான் வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி இதை ஃபஸ்ட்டு படிங்க இதை செகண்ட் படிங்கலாம் சொல்லியிருப்பேன். அதுக்கு நீங்கள் அந்த வீடியோலாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அதுபடி நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் நிறையா பேர் படிக்கிறதே கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஜிகே செக்ஷனில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணோம். ஓகேவா? ஸோ இதில் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12லேருந்து மேக்ஸிமமாக 15 கொஸ்டின் வரைக்கும் உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகேவா? அவுட் ஆஃப் 50K. ஸோ 50க்கு கிட்டத்தட்ட 12லேருந்து 15 கொஸ்டின் இந்த கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து மட்டுமே வரும். ஓகேவா? ஸோ அப்போ இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு அவ்வளோதான், நீங்கள் கிளியர் பண்ணுறது கஷ்டமாக போயிடும். ஏன் அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு 15 கொஸ்டின் போச்சுன்னா அப்படியே நீங்கள் 105க்கு தான் நீங்கள் எழுதுவீங்க. அந்த 105ல் நீங்கள் இங்கே ஜிகேல மிச்சம் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 கொஸ்டின் நீங்கள் விட்டால் கூட அப்படியே 95 கிட்டக்க வந்துடும். ஸோ அப்படியே குறைஞ்சு போயிடும். நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது எரர் விட்டீங்க, மிஸ்டேக் விட்டீங்கன்னா கூட உங்களுக்கு அப்படியே கம்மியாக உங்களுக்கு 90 கீழே வந்துடும். அப்புறம் கஷ்டமாயிரும். நீங்கள் அவ்வளோ படிச்சுமே உங்களோட எஃபோர்ட்டை வந்து வீணாக போன மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் படிக்கிறத நீங்கள் எப்படி படிக்கணும், எதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி தெளிவாக படிக்கணுன்றது நல்லா தெரிஞ்சு நீங்கள் படித்தா மட்டும்தான் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும், ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ மெனக்கட்டாலும் சரி, நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்து படித்தாலும் சரி, அதுக்கான ஒரு இம்பேக்ட் இருக்கவே இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த கரண்ட் அஃபேர்ஸை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸுக்கு நான் ஆல்ரெடி எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டீட்டெயில்டாக படிக்கணும் அவ்வளோக்கு எவ்வளோ டீட்டெயிலாக படிங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் உட்காந்து படிக்கிறத வச்சுக்காதீங்க. அதாவது எப்படின்னா இந்த பேங்கிங் படிக்கிற மாதிரி உட்காந்து நீங்கள் டே டு டே கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காமல் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸாக நீங்கள் படிங்க. மந்த்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 மந்த்லி, அந்த 6 மந்த்துக்கு ஒரு பிடிஎஃப் ஒன்று போடுவாங்க, அதுக்கப்புறம் இயர்லி மேகசின். ஸோ இதை நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்படி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஏ செக்ஷனில் நீங்கள் ஒரு 15க்கு நீங்கள் ஒரு 10க்கு மேலே எடுத்தாலே ரொம்ப பெரிய விஷயம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இங்கே மார்க்கை சேர்த்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஃபஸ்ட்டு சிஏ தான் ப்ரியாரிட்டி, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிட்டி, ஸோ ஸ்டாட்டிக் ஜிகேன்றது ஜாகிரபியும் சேர்த்து தான். ஓகேவா? ஏன்னா ஜாகிரபியில் இருக்கிறதா நிறையா வந்து ஸ்டாட்டிக் ஜிகே வரும். ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே, அதுக்கப்புறம் ஜாகிரபி, அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து படிக்கிறது சயின்ஸுக்கு நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் சயின்ஸு, எக்கனாமிக்ஸு இதெல்லாமே நீங்கள் அடுத்து தான் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் லெஸ் ப்ரியாரிட்டி. ஓகேவா? அதாவது என்டிபிசியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதே இது நீங்கள் குரூப் டி படிக்கிறதா இருந்தால் சயின்ஸ் வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேவா? ஸோ அங்கே இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் அப்படியே மாற்றிக்கணும். ஓகேவா? அதாவது நீங்கள் என்டிபிசிக்கு நீங்கள் எப்படி படிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷெடியூல் ஃபாலோ பண்ணணும். குரூப் டினா அதுக்கேற்ற மாதிரி ஒன்று ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ரெண்டையும் மிக்சடாக வச்சுட்டு நீங்கள் குழம்பிக்காதீங்க.
நீங்க மிக்ஸ்டா படிக்கல, ரெண்டுமே படிக்கிறவங்க, பட் சயின்ஸ் நீங்க அப்ப பேலன்ஸ் பண்ணி நீங்க படிக்க வேண்டியதா இருக்கும். பியூர்லி இது நான் சொல்றது பியூரா நீங்க என்டிபிசிக்கு மட்டும் படிக்கிறேன்னு இருப்பீங்களா அவங்களுக்கு சொல்றது. ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ், ஹிஸ்டரி, பாலிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக், இதை நீங்க நல்லா கவர் பண்ணாலே கண்டிப்பா உங்களுக்கு இதுல இருந்து 35 மார்க்குக்கு மேல எடுத்துடலாம். ஸோ 35 ப்ளஸ் உங்களுக்கு இங்கேருந்தே வந்துடும். அதாவது இந்த ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஸ்டாட்டிக் ஜிகேன்றது இன்க்ளூடிங் ஜாகிரபியில் உள்ள சில இம்பார்ட்டன்ட் டாபிக்கும் சேர்த்து தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சேர்த்தே பார்த்தீங்கன்னா உங்களால் 35க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணுன்றது பார்த்தீங்களா, அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஷெடியூல் நான் ஆல்ரெடி குரூப் டிக்கு ஷெடியூல் கொடுத்தேன் பார்த்தீங்களா, நான் இந்த மாதிரி 1 டேக்கு எப்படி ஷெடியூல் இருக்குன்னு அதை பேஸாக வச்சுக்கோங்க. அதைப்படி நீங்கள் பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா 1 டேல நீங்கள் எல்லாமே கவர் பண்ணணும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷெடியூல் போட்டு நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களால் நீங்கள் எல்லா செக்ஷன்லையுமே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு உங்களுக்கு கொடுக்க முடியும், அதாவது இம்ப்ரூவ் ஆக முடியும். ஓகேவா? நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் படிக்கிறேன், இன்னைக்கு ஃபுல்லாக நான் மேக்ஸ் பார்க்குறேன், நாளைக்கு ஃபுல்லாக நான் வந்து ஹிஸ்ட்ரி பார்க்குறேன், அதுக்கடுத்து ஃபுல்லாக நான் ரீசனிங் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் படிச்சீங்கன்னா மறந்து போயிடும். ஒரு நாள் முடிச்சு நீங்கள் இன்னொரு நாள் போகும்போது மறந்து போயிடும். ஓகேவா? அதனால் அதே மாதிரி நீங்கள் ப்ராப்பர் ரிவிஷன் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? மார்க் டெஸ்ட் அண்டு ப்ராப்பர் ரிவிஷன் மஸ்ட். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பீடும் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி புதுசாக உள்ள கொஷின்ஸு அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நிறைய நீங்கள் அப்டேட் ஆகிக்கிட்டே வர முடியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி படித்தது மறக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ப்ராப்பர் ரிவிஷன் நீங்கள் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட்டு, ரிவிஷன் இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும். அடுத்து ஸோ செக்ஷனல் டெஸ்ட், நீங்கள் ஒரு டாபிக் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக செக்ஷனல் டெஸ்ட்டு அண்டு டாபிக் டெஸ்ட்டு நீங்கள் போடணும். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நீங்கள் படிக்கலையோ அதெல்லாம் நீங்கள் நல்லா படித்து வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட்டு, ரிவிஷனு, செக்ஷனல் டெஸ்ட்டு, டாபிக் டெஸ்ட்டு இதை நீங்கள் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி ஸோ இப்போ நீங்கள் ஒன்லி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினை மட்டும் நீங்கள் கோத்ரூ பண்ணாமல் ரீசன்ட் பேப்பர்ஸை நீங்கள் கோத்ரூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேவா? ஸோ ரீசன்ட் கொஷின் பேப்பர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கோத்ரூ பண்ணணும். ஓகேவா? ரீசெண்டாக முடிஞ்ச ரயில்வே எக்ஸாம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 2024, 25. ஸோ இப்போ நடந்த இந்த எக்ஸாம்ஸ் உடைய எல்லா பேப்பர்ஸையும் நீங்கள் எடுத்து அதில் ஜிகேக்கு என்னென்ன மாதிரிலாம் கேட்டிருக்காங்கன்றதை பார்த்து அது ரிலேட்டட் பாயிண்ட்ஸையும் நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், நான் உறுதியாக சொல்லுவேன். ஓகேவா? நீங்கள் அதை விட்டுட்டு வெறும் நான் ஒய்சிடியை மட்டும் நான் ஃபாலோ பண்ணுறேன், நான் ஒய்சிடியில் உள்ள மேக்ஸை மட்டும் பார்த்தா போதுமா, ஒய்சிடியில் உள்ள ரீசனிங்கை மட்டும் பார்த்தா போதுமா, இல்லை அதில் உள்ள நான் ஜிகே மட்டும் பார்த்தா போதுமானா கண்டிப்பாக பத்தாது. ஸோ அப்படி ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகேவா? ஏன்னா இது வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்ஸு. ஓகேவா? ஒய்சிடியில் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் போக போக கொஸ்டினை அப்டேட் பண்ணிக்கிட்டே வரான் அப்படின்றப்ப நீங்களும் அப்டேட் ஆகிட்டே வரணும். அப்போ ரீசன்ட் பேப்பரை எடுத்துகிட்டே வாங்க. இது ரயில்வே எக்ஸாம் இருந்தாலும் சரி, இல்லை எஸ்எஸ்சி எக்ஸாம் இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி, உங்களுக்கு கலெக்டிவ் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு தேவை. நீங்கள் அதை எடுத்துட்டு கண்டென்ட் அது ரிலேட்டடாக உள்ளதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது சிலபஸ் வைஸ் ஆர்ஆர்பியும் பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய சேஞ்சும் இருக்காது. அதனால இப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரீசன்ட் பேப்பரில் உள்ள கொஷின் எடுத்துக்கோங்க. கொஷின் எடுத்துகிட்டு அது ரிலேட்டடாக உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிச்சுட்டு வாங்க. முடிஞ்சா அதில் ஏதாவது ரொம்ப முக்கியமான டாபிக் இது அடிக்கடி கேட்குறாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஷிஃப்ட்டில் ஒரு எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா எல்லா ஷிஃப்ட்லேயும் அந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதை நீங்கள் இன்டெப்த்தாக நீங்கள் கண்டிப்பாக படிச்சாகணும். அதை என்ன பண்ணுங்கன்னா அந்த டாப்பிக்கை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்கூல் புக்கு போயிருங்க. ஓகேவா? ஸ்கூல் புக்கில் படிச்சிருங்க. ஏன் அப்படின்னா இப்போ அந்த டாப்பிக்ல இருந்து அவன் அகைன் அந்த கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் உறுதியாக அந்த கொஸ்டினில் தப்பு விடாமல் நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் இன்டெப்த் நாலேஜ் இருந்தால் தான் எப்படி கேட்டாலும் அடிக்க முடியும். ஸோ அதனால நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் போயிருங்க. எதுக்கு அப்படின்னா ரொம்ப அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கா இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் படிங்க. மற்றதெல்லாம் நீங்கள் இப்போ தான் நான் ஆரம்பிக்க போகிறேன், நான் இன்னும் இப்போ ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து நான் இப்போ படிக்கலாமா, நான் இப்போ கிளியர் பண்ணிட்டேன், சிபிடி 1 முடிச்சுட்டு இப்போ சிபிடி 2 ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து படிக்கலாமா, நான் தயவு செஞ்சு போயிடாதீங்க. டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் ஒரு டாபிக் முடிக்கிறதுக்கே உங்களுக்கு டைம் ஓடி போயிடும். ஸோ நான் சொல்கிறது இது வந்து ஒரு டாபிக் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அந்த டாப்பிக்கை மட்டும் நீங்கள் இதில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் அடுத்த என்டிபிசிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? நான் இது சொல்கிறது சிபிடி 2க்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ முடிச்சுட்டு சிபிடி 1 முடிச்சுட்டு சிபிடி 2 போகிறவங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ
அதனால அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. நீங்க இப்படி நீங்க படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகேவா? இல்லைன்னா உங்களுக்கு வந்து நீங்க ப்ரியாரிட்டி கொடுக்காம எந்தெந்த டாபிக் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி செகண்ட் ப்ரியாரிட்டின்ற மாதிரி இந்த ப்ரியாரிட்டைஸ் பண்ணாம நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க படிக்கிறது மட்டும்தான் அதிகமா இருக்குமே தவிர மார்க் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. இது நிறைய பேர் வந்து இந்த இஷ்யூவை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நான் நிறைய படிக்கிறேன், நல்லா படிக்கிறேன், ஆனா என்னால வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியலன்னா காரணம் இதுவா தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி மேக்ஸ் வரல, ரீசனிங் வரலன்ட்டு நீங்க இந்த உங்களை நீங்களே இந்த தாழ்த்திக்காம அது எதனால வரமாட்டுது, ஏன் வரமாட்டுதுன்னு அனலைஸ் பண்ணி நீங்க கொஞ்சம் நீங்க அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க பண்ணீங்க எஃபோர்ட் போட்டீங்கன்னா கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். வராதுன்ட்டு எதுவுமே கிடையாது. நீங்க அதை எஃபோர்ட் போடுறதுல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இதை தான் மெயினாக இன்றைக்கி சொல்லலான்னு வந்தேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.